இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு எங்களுடைய கிங்ஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பூலோக வருகையிலே உள்ளதான சிறப்பான சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த பூலோகத்திலே மானிடனாக வந்ததை நாங்கள் நினைவு கூறும் இந்த நாட்களிலே நாங்கள் உண்மை உத்தமமாக பின்பற்றவும் நம்முடைய பூலோக வருகையினாலே உண்டான மேன்மையான ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அதை பின்பற்றி உங்களுடைய பரம வாழ்வின் பாக்கியத்தை பெறவும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த தியானமும் ஆசீர்வாதமாயிருக்க ஆண்டவர் அருள் புரிந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு சிறப்பானவராக பிறந்தார். ஏனென்று சொன்னால், மனிதனுடைய பாவ பரிகாரம் உண்டு பண்ணவும், மனித வாழ்க்கை இந்த உலகத்திலே சந்தித்ததான பயங்கரமான ஒரு சாபத்தினுடைய நிலைமையை மாற்றும்படியாக அவர் வந்தார் என்பதையும், அதனாலே மனுக்குலமானது பாவ மன்னிப்பினின்று மீட்பை பெற தங்களுடைய வாழ்க்கையிலே பரலோக பாக்கியத்தை பெறவும் பாக்கியம் உண்டானது என்பதையும் நாம் பார்க்கிறோம். முதலாவதாக, ஆதி பெற்றோராக இருந்த ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய சொல் கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய சொல்லுக்கு கீழ்ப்படித்ததினாலே அவர்கள் பாவம் செய்தவர்களாக மாறினார்கள். அதனாலே உலகத்திலே பாவம் வந்தது. அதனாலே பாவத்தினுடைய விளைவாகிய சாபம் வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். கடவுள் மனிதனை அவனுக்கு தண்டனையாக நீ சாகவே சாவாய் என்று அவனுக்கு சாபத்தை கொடுத்தார். இந்த சாபத்தை பெற்ற மனிதன் சரீரத்திலும் ஆத்மாவிலும் சாவு தண்டனை பெற்றவனாக மாறினான் என்பதை பார்க்கிறோம். ஆகவே இவ்விதமான சாவு தண்டனை பெற்ற இந்த மனித சமுதாயம் வளர்ந்து வரும்போது அவன் பயங்கரமான தீமையான காரியங்களுக்கு உள்ளாகி சாத்தானுடைய கிரியைகளினாலே ஒரு தீமை நிறைந்த சமுதாயமாக மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். அதே விதமாக அந்த தீமை நிறைந்த சமுதாயத்திலே அவன் வாழ்ந்து வரும்போது அவனுடைய வாழ்க்கையிலே அநேக தீமையான செயல்கள் காணப்பட்டது. தீமையான செயல்களினாலே, பாவத்தினுடைய விளைவினாலே, பாவத்தின் கோலத்தினாலே அவன் பரலோக பாக்கியத்தை இழந்து கடவுளை விட்டு தூரம் போய் தெய்வீக உறவினின்று அவன் பிரிக்கப்பட்டவனாய் மாறினான் என்றும் நாம் பார்க்கிறோம். அதே விதமாக பலவிதமான பலிகளையும் காணிக்கைகளையும் அவன் கொடுத்து அதன் மூலமாவது கடவுள் தன்னுடைய வாழ்க்கையிலே நன்மை தருவாரா என்று பார்க்கும்போது அவ்வப்போது அதற்கான பரிகாரங்களை செய்ய வேண்டியதாக இருந்தது. அதுவும் பூரணமான பரிகாரம் உண்டாகவில்லை என்பதை பார்க்கிறோம். ஆகவே தேவன் தமது குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்திலே மானிடனாக அனுப்பினார். அவர் மானிடனாக வந்து பிறந்து தமது சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த உலகத்திலே உள்ள பாவம் செய்த மனிதனுக்கு பாவ பரிகாரம் உண்டாக்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இவ்விதமாக கடவுளுடைய கோபாக்கினைக்கு ஆளான மனிதன், கடவுளுடைய சாவு தண்டனையை பெற்ற மனிதன், நரகாக்கினைக்கு நேராக நியமிக்கப்பட்ட மனிதன், பிசாசோடும் அவனுடைய தூதர்களோடும் நரகாக்கினை பெற வேண்டும் என்று நியமிக்கப்பட்ட மனிதன், இயேசு கிறிஸ்துவின் பூலோக வருகையினாலே அவருடைய சிலுவை மரணத்தினாலே பரலோகம் செல்லும் பாக்கியத்தை பெற்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும் போது அவர் சமாதான பிரபுவாக இந்த உலகத்திலே அவர் சமாதானத்தை கொண்டு வந்தார் என்பதை நாம் அவருடைய வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் பிறப்பதற்கும் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்ற ஆண்டவருடைய மனிதர் அவர் இந்த உலகத்திலே சமாதான பிரபுவாக பிறப்பார் என்பதை நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். அதிலே அவர் கூறியிருக்கிறது என்னவென்றால், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்,
கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபடினாலே அவர் சமாதான பிரபுவாக இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அவர் இந்த உலகத்திலே வந்தபோது, அவர் பிறந்த போது, அவர் சமாதானத்தை கூறி அறிவிக்கும் ஒரு செய்தியோடு வந்தார் என்பதை பார்க்கிறோம். அவர் பிறந்த பொழுது வானத்திலே தேவதூதர்கள் தோன்றி மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கும் போது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று வாழ்த்து கூறி அவர்கள் நற்செய்தியை அந்த மேய்ப்பர்களுக்கு சொன்னார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தவர்கள் அந்த இரவிலேயே சென்று அந்த ஆண்டவரை தரிசித்து, பிறந்ததாக பெத்லகேம் என்ற சிற்றூரிலே பிறந்ததாக அந்த இயேசு கிறிஸ்துவை தரிசித்து அவர்கள் ஆனந்த சந்தோஷத்தோடு போனார்கள் என்று சொல்லி லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானம் உண்டாவதாக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். அதுபடினாலே அவர் இந்த பூலோகத்திலே அவர் சமாதான பிரபுவாக வந்தார். அவர் இந்த பூலோகத்திலே வந்தபோது சமாதானத்தை ஏற்படுத்தினார். அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு மரணத்தினின்று நீங்கி சமாதான வாழ்வை தரும்படியாகவும் அவர் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆண்டவராக வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே இவ்விதமாக கடவுள் தமது சிலுவை மரணத்தினாலே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தமது சிலுவை மரணத்தினாலே மனிதனுக்கும் கடவுளுக்கும் இருந்ததான பகைமையை, அந்த பாவத்தினால் வந்த பகைமையை, சாத்தானின் சதியினால் வந்த பகைமையை மாற்றி அவர் ஒப்புரவாக்கி ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக ஒப்புரவாக்கி சமாதானத்தை உண்டு பண்ணதுனாலே மனிதன் பரலோக ராஜ்யம் செல்லும் பாக்கியத்தை பெற்றார். ஏன் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும்? நாம் எல்லோருக்கும் தெரிந்தபடியாக இந்த உலகமானது பாவத்தினால் கரைபட்டு பாவத்தின் சாபத்தினாலே அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அழிவினின்று தப்பித்துக் கொள்ளும்படியாக மனிதன் பாவத்தின் சாபத்தில் என்று விடுதலை பெறும்படியான பாவ மன்னிப்பை அவன் பெற்றவனாக காணப்பட வேண்டும். இந்த பாவ மன்னிப்பை பெற்றால்தான் அவன் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சமாதானம் உங்களை ஆளக்கடவுது என்ற வசனத்தின்படியாக மனித வாழ்க்கையை, மனித சமுதாயத்தை தேவ சமாதானம் ஆளும்படியாக அவர் சமாதான காரணராக, சமாதான பிரபுவாக வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் மீகா எழுதின புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது இவரே சமாதான காரணர் என்று 5ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆகவே அவர் சமாதான காரணராக, சமாதானத்தை ஏற்படுத்தினவராக இந்த உலகத்திலே வந்தார். ஆகவே இன்றைக்கும் யார் யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை நாம் அவருக்கு ஒப்புவிக்கும் போது அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் நிரப்பப்படுகிறது. இந்த சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் என்று சொல்லி பிலிப்பியருக்கு நிறுவம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நாம் அவரிடத்திலே சொல்லி நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடத்திலே வைக்கும் போது தெய்வீக சமாதானம் நம்முடைய உள்ளத்தை நிரப்பும். இயேசு கிறிஸ்துவை நாடி வருகிற ஒவ்வொருவருக்கும் அந்த சமாதானத்தை அவர் தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே என்ன வாசிக்கிறோம்? எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் என்று 7ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. புத்திக்கு, எல்லா மனித புத்திகளுக்கு, மனித அறிவுக்கு எட்டாத மேலான சமாதானமாக அந்த சமாதானம் காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே நாம் சாதாரணமான மனிதர்கள் சமாதானம் செய்யும் சமாதானத்தை விட மேலான சமாதானம், எல்லா மனிதனுடைய அறிவுக்கும் எட்டாத மேலான சமாதானத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். அந்த சமாதானத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழவும், பரலோக ராஜ்யத்திலே நாம் சமாதானத்தோடு மகிமையான அவருடைய ராஜ்யத்திலே வாழவும் சமாதான பிரபுவாக அவர் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். தேசங்கள், நாடுகள், தனி மனிதர்கள் இவ்விதமான சமாதானம் இல்லாத சூழ்நிலையை காணும் இந்த காலங்களிலே இயேசு கிறிஸ்துதான் சமாதானத்தின் அதிபதி. அவரை பற்றிக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் அந்த சமாதானத்தை அவர் தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். மன சமாதானம்,
வாழ்க்கையின் சமாதானம் இறுதியிலே பரலோக ராஜ்யத்திலே நிம்மதியான மகிமையான சமாதான வாழ்வை அவர் வைத்திருக்கிறார். இரண்டாவதாக அவர் கிருபையை கொண்டு வந்தார் என்று நாம் வேத வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களிலே வாசிக்கும் போது அவர் கிருபையை கொண்டு வந்தார், சத்தியமும் கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஆகவே ஒரு தகுதி இல்லாத மனிதனுக்கு அவனை தகுதிப்படுத்தும் அந்த வாழ்க்கையின் நிலையை உயர்த்தும்படியாக கொடுக்கப்படுகிறதான ஒரு ஃபேவர் அல்லது ஒரு உதவிதான் அந்த கிருபை என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த கிருபையை மனிதன் பெற்றுக்கொண்ட வாழ்க்கையில அவனுக்கு எப்போதும் தெய்வீக உதவி ஒத்தாசை கூட இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பை அருளுகிறார், மனித வாழ்க்கையில சமாதானத்தை தருகிறார். அவருடைய கிருபையினாலே இது நமக்கு கிடைக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தகுதியற்ற மனித வாழ்க்கை, பாவத்தினாலே தகுதி இழந்த மனித வாழ்க்கை தெய்வீக கிருபையினாலே பாவ மன்னிப்பையும் பரலோக பாக்கியத்தையும் பெறுகிறது இயேசு கிறிஸ்துவினால் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த சமாதானத்தை அவர் தருகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய கிருபையினாலே பரலோக பாக்கியத்தை தருகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். ஆகவே கடவுளுடைய ஒரு பரிசு என்னது? கிருபையினாலே நமக்கு கொடுக்கப்படுகிறதான இலவசமான ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு அல்லது பரலோக பாக்கியம் என்பதை நாம் பார்க்கிறோம். இதை பெற்றுக்கொள்ள நாம் எதையும் செய்ய வேண்டிய தேவையில்லை, இலவசம். ஆனால் விசுவாசத்தோடு யார் யார் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவர் என்னுடைய ரட்சகர் என்று அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மெய்யான சமாதானத்தையும் கிருபையையும் அவர் அருளி பரலோக பாக்கியத்தை தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே யோவான் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் போது அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று வாசிக்கிறோம். அவருடைய பரிபூரணத்தினாலே நமக்கு கிருபையின் மேல் கிருபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஏனென்றால் அவரிடத்திலே பரிபூர்ண கிருபை உண்டாயிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 142:8 இந்த கிருபையை நாம் அதிகாலையில பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். காலைதோறும் அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, காலைதோறும் கடவுளுடைய சன்னிதானத்திலே நாம் அமர்ந்திருந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு கிருபையை தந்து இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இந்த ஆண்டு இறுதியிலே வரும்போது நமக்கு அவருடைய புது கிருபையினால் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். இன்னும் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கும் போது அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறது நல்லது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவைகள் காலைதோறும் புதிதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே காலைதோறும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி நமக்காக பூலோகத்திலே பாடுகளை அனுபவித்து மீட்பை சம்பாதித்த இரட்சகரை தேடி அதிகாலையிலே நாம் அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக் கொள்வோம். தேவ கிருபையிலே நிலைத்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாக காணப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. சங்கீதம் 31:7 வாசிக்கும் போது நாம் கிருபையிலே களிகூர்ந்து மகிழும்படியான ஆண்டவர் செய்கிறார். அவர் நம்மை கிருபையினாலே அவர்களே களிகூர்ந்து மகிழும்படியாக செய்கிறார். இந்த கிருபை நமக்கு தேவை. அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்திலே மகிழ்ந்து களிகூற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நமக்கு தேவை என்று நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே தேவ பிள்ளைகளே, நாம் இந்த கிருபை பெற்றவர்களாக அவருடைய வசனத்தின் நிறைவேறுதலை நாம் கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் என்ற அவருடைய வசனத்தின்படியாக அவர் கிருபையும் சத்தியத்தையும் உடையவராய் இந்த உலகத்திலே வந்து ஒன்றை ஒன்று சந்தித்து நமக்கு மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே கிருபையினாலே நாம் நீதிமான்களாகும் பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனபடினாலே ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினாலே ஆண்டவர் நமக்கு இந்த பரலோக பாக்கியத்தை தருகிறார். நாம் கிருபையினாலே தீத்து 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும் போது நாம் மகிமையான பரலோக ராஜ்யத்தின் பங்கை அடைகிறவர்களாக இருக்கிறோம்.
ஆகவே அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்லுகிறவனுமாக நாம் அந்த மகிமையான ராஜ்யத்திலே பிரவேசிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்வோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் நமக்கு அர்த்தம் உள்ளதாய் ஆசீர்வாதம் உள்ளதாக காணப்பட ஆண்டவர் அருள் புரிவாராக. அடுத்தபடியாக கடைசியாக நாம் பார்க்கும் போது அவர் விடுதலையின் ஒளியாக இந்த உலகத்திலே வந்தார் என்பதை பார்க்கிறோம். நாம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது அவர் ஒளியாக வந்தார். 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே அவர் ஒளியாக இந்த உலகத்திலே வந்தார் என்றும், அந்த ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனிதர்கள் அந்த ஒளியை பற்றிக் கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அநேகர் அந்த ஒளியாகிய கிறிஸ்துவுக்கு அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தங்கள் உள்ளத்தை ஒப்புக் கொடுக்காதனாலே அந்த ஒளி அவர்களிலே கிரியை செய்ய முடியாதபடிக்கு பாவத்திலே வாழுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த ஒளியாகிய கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையிலே பாவ இருள் நீங்கி ஒளிமயமான ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் கொடுக்கிறார். அந்த ஒளிமயமான அந்த வாழ்க்கையை பெற்ற அவர்கள் அதே ஒளியோடு பாவ இருள் நீங்கிறபடினாலே அவர்கள் ஒளிமயமான பரலோக ராஜ்யத்தில் வாழும்படியான பாக்கியத்தையும் அவர்கள் பெறுகிறார்கள் என்று பார்க்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து விடுதலை அருளுகிறவராக வந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் இன்னும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே அவர் சொன்னார் என்று பார்க்கிறோம். ஆகவே நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் விடுதலை நாயகனாக ஒளிவாழ்வு உள்ளவராக வந்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆகவே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பாவ கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், சாபத்தினுடைய எல்லாவிதமான பயங்கரமான சத்துருவின் அடிமைத்தனத்தில் இருக்கும் மக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு விடுதலை அருளுகிறவராய் இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து தரும் விடுதலையையும் ஒளி வாழ்வையும் நமக்கு சொந்தமாக்கி அவருடைய நித்திய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக பரலோக ராஜ்யம் சேர நம்மையும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புவித்து இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஆசீர்வாதமான ஒளிமயமான விடுதலை பெற்ற பரலோக பாக்கியம் பெற்ற ஒரு நல்வாழ்வு உள்ளவர்களாக வாழ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியான சந்தோஷமான கிறிஸ்துமஸ் நாட்களை தந்தருளுவாராக. இந்த உலகத்தின் மகிழ்ச்சியையும் ஒளியையும் பெற்ற நாம் பரலோக ராஜ்யத்திலே மகிமையான ஒளிமயமான நாட்டிலே வாழப்போகிறோம். அந்த மகிழ்ச்சியோடு நாம் ஆண்டவரை பின்பற்றுவோம். அவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஆட்கொண்டு வழிநடத்துவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே ஆண்டவரே எங்களுக்காக பாவ பரிகாரம் செய்யும்படியாக ஆண்டவரே பாவத்தை நீக்கும் ஒளியாக வந்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பாவ பரிகாரம் செய்து பாவ மன்னிப்பை ஏற்படுத்தின அந்த பாவ மன்னிப்பை தரும்படியாக காத்து கொண்டிருக்கிறேன். உம்மிடத்திலே விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே விடுதலை பெற்றவர்களாக பரலோக வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொண்டவர்களாக உம்முடைய ஆண்டவரே முதலாம் வருகையினாலே இந்த உலகத்திலே ஆண்டவரே மனிதருக்காக நீர் ஏற்படுத்தின பாவ பரிகாரத்தை எங்கள் வாழ்வில் சொந்தமாக்கி ஒளிமயமான நாட்டிலே வாழவும் உம்முடைய 2ஆம் வருகையிலே நாங்கள் உம்முடைய பரமராஜ்யத்திலே பங்கு பெறவும் ஆயத்தம் உள்ளவர்களாக ஆண்டவரே தகுதி உள்ளவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும். ஒருவராகில நித்திய ஜீவ பங்கை இழந்து போகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். இந்த பண்டிகை காலங்கள் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமா இருப்பதோடு, கொண்டாட்டங்கள் ஆசீர்வாதம் மகிழ்ச்சியுமா இருப்பதோடு, உம்முடைய ரட்சிப்பிலே கழிவுறவும் மகிழவும் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளவும் ஒளியை பெற்றுக்கொள்ளவும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒளிமயமான உமது வெளிச்சத்தினாலே பிரகாசத்தினாலே ஆட்கொள்ளும். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். கிருபை மிகுந்த நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான கிறிஸ்துவ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் நாட்களின் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் வரப்போகிற புதிய ஆண்டில பிரவேசிக்க நீங்கள் ஆயத்தப்படும் போது உங்களுக்கு புது கிருபையும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்து உங்களை ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி அவருடைய கிருபையின் நிழலிலே மறைத்துக் கொள்வாராக. கிங்ஸ் மினிஸ்ட்ரீஸின் சார்பாக, மிஷனரி ஸ்தாபனத்தின் சார்பாக உங்களை அன்பாக வாழ்த்தி ஆண்டவருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை உங்களோடு கிடைப்பதாக.
ஆமென்.